கை கால் உடம்பு வலியெல்லாம் குணப்படுத்துறதுக்கும் நம்மளோட எலும்பு நரம்பு எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டா போதும். நம்மளோட வேலையெல்லாம் நம்மளே சிரமம் இல்லாமல் பார்க்கலாம். வாங்க இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து களிமாவை எடுத்துக்கலாம். அது 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த கருப்பு உளுந்து களிமாவு நம்மகிட்ட சேல்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பேனில் நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கரைச்சி வச்ச மாவை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்கு வச்சு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறுங்க. இப்போ இதில் ஏலக்காய் கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சு வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கருப்பு உளுந்து கருப்பு கவுனி அரிசி சேர்க்குறதுனால ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்